மாலை பொழுது. ஜீப் சின்னமனூரை நெருங்கி இருந்தது. வசந்த் கேட்டான், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் மேகமலை போறதுக்கு? 30 கிலோமீட்டர் மலை ரோடு, அப்புறம் 20 கிலோமீட்டர் காட்டு வழியில போகணும் சார். ஜோசப் ஜீப்பை ஓட்டியபடியே பதில் சொன்னான். பின்னால் அமர்ந்திருந்த பாலாவும் சரணும் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டிலை கையில் வைத்திருந்தனர். இப்பவே பொழுது போயிடுச்சு என்று சரண் சொல்ல, இருட்டுறதுக்குள்ள ரெசார்ட்டுக்கு போயிடணும். பாலா கவலையானான். அவர்கள் 4 பேரும் மதுரையில் ஒன்றாக டிராவல்ஸ் வைத்திருக்கின்றனர். அவர்களுக்கு சொந்தமாக 12 பேருந்துகள் மட்டும் மதுரையில் இருந்து பல நகரங்களுக்கு தினமும் போய் வருகின்றன. ஜீப் மலைப்பாதையில் ஏற ஜோசப் கவனமானான். போக போக சாலை குறுக வேகத்தை குறைத்தான். மலைப்பாதையில் பயணித்த ஜீப் காட்டில் நுழைவதற்கு முன் அந்த செக் போஸ்ட் இருந்தது. ஜீப்பை நிறுத்திய ஜோசப் அதிலிருந்து இறங்கி 4 பேரின் பெயர் விவரங்களை அங்கிருந்த ரெஜிஸ்டரில் எழுதினான். வனக்காவலர்கள் அவர்களின் முகங்களை பார்த்த பின் அனுமதித்தனர். ஜீப் மீண்டும் கிளம்பியது. காட்டு வழியில் போக அனைவர் மனதிலும் ஓர் எச்சரிக்கை உணர்வு. சூழ்ந்திருந்த இருட்டு வேறு பயமுறுத்தியது. ஜோசப், இது வேற லெவல், இது நாம எதிர்பார்க்கவே இல்ல என்று வசந்த் சொல்ல ஜோசப் பயந்தான். சும்மா இருப்பா, நானே பயத்துல இருக்க. ஜீப் முகப்பு வெளிச்சத்தில் பறவைகள் இங்கும் அங்கும் பறந்தன. ஜோசப் மிக மெதுவாக ஜீப்பை ஓட்டினான். ஓரிடத்தில் சிங்கவால் குரங்கு ஒன்று பாறை மீது நின்றிருந்ததை பார்த்தனர். காட்டு வழி பாதை முடிந்து மேகமலையை அடையும் போதுதான் ஜோசப்பிற்கு உயிர் வந்தது. புன்னகைத்தான். ஹில் கார்டன் ரிசார்ட்ஸ். ஜீப்பை பார்க் செய்து இறங்கினர். இருட்டில் அந்த ரிசார்ட்ஸ் வண்ண விளக்குகளுடன் ரம்யமாக இருந்தது. வசந்த், சூப்பரா இருக்கு என்று பாலா பரவசமானான். வசந்த் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தான். உள்ள போலாமா என்று ஜோசப் கேட்க அனைவரும் தலையசைத்தனர். உள்ளே போவதற்கு ஒரு எட்டு வைத்திருப்பர். அப்பொழுது எங்கிருந்தோ வந்த காற்று சுழன்றடிக்க திகைத்தனர். என்ன இது, சாதாரண காத்து மாதிரி தெரியலையே என்று சரண் பயந்தான். திடீரென்று பாலா கத்தினான், அங்க பாருங்க. அனைவரும் அங்கே பார்க்க அங்கே ஒன்றும் தென்படவில்லை. என்ன பாலா, அங்க எதுவுமே இல்லையே என்று மற்றவர்கள் குழம்பினர். என்னடா சொல்றீங்க, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா என்று பாலா கேட்க வசந்த் அவனை முறைத்தான். வந்த உடனே உன் விளையாட்டை வச்சுக்காத பாலா என்று வசந்த் சொல்ல பாலா புன்னகைத்தான். அதில்ல வசந்த், காத்தடிச்சதை பார்த்து சரண் பயந்துட்டான், அதான் அங்க என்னமோ இருக்குன்னு பயமுறுத்தின என்று பாலா சிரிக்க சரண் அவனை முறைத்தான். 4 பேரும் அறைக்குள் நுழைந்தனர். வசந்த் சொன்னான், டேய், 2 ரூம் புக் பண்ணிருக்கோம், ஹெல்பர் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்னா நாமளே பாத்துக்கலாம்னு. அதை ஆமோதிப்பதாய் மற்றவர்கள் தலையசைத்தனர். ஆமா, சமையல் எப்படி? அதுவும் நாம தான், ஆல்ரெடி பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சூப்பர் வசந்த், எப்படியும் 1 வாரம் இங்க ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் கோர்ட் கேஸ் பிரச்சனையில இருந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். நீ இன்னும் அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அதான் முடிஞ்சிடுச்ச, கவலையை விடு. சரி வாங்க, எல்லாரும் பாட்டில் ஓபன் பண்ணலாம். கொஞ்சம் இரு, நான் சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என்று பாலா சொல்ல ஆஹா என்றான் சரண். கிச்சன் தனியாக இருந்தது. பாலா கிச்சனுக்குள் சென்றான். கேஸை பற்ற வைத்து சட்டியில் ஏற்கனவே மேரினேட் செய்யப்பட்ட சிக்கன் துண்டுகளை போட்டு பொரிக்க ஆரம்பித்தான். பொரித்த துண்டுகளை 4 சின்ன தட்டுகளில் மாற்றி வைத்தான். சரண், இதை வந்து எடுத்துட்டு போய் அங்க வை என்று பாலா சொல்ல சரண் சிக்கன் துண்டுகள் அடங்கிய தட்டுகளை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு போனான். பாலா மீதி சிக்கன் துண்டுகளை உள்ளே வைக்கலாம் என்று நினைக்க சரண் மீண்டும் வந்தான். பாலாவின் அருகில் ஒரு காலி தட்டை வைத்தான். சரண், 4 பேருக்கும் வச்சிட்டேன், இது யாருக்கு என்று பாலா கேட்க திரும்பி நின்று கொண்டிருந்த சரண் எதுவும் பேசவில்லை. ஒன்னதான் கேட்கிறேன் சரண், யாருக்கு இது? பாலா மீண்டும் கேட்க சரண் திரும்பினான். எதுக்கும் இருக்கட்டும் பாலா, சரக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்காக தான் சரண் சொல்ல பாலா பாக்கி இருந்த துண்டுகளையும் பொரித்தான். ஜோசப், அந்த புல்வெளியில உட்கார்ந்து சரக்கு அடிக்கலாமா என்று வசந்த் கேட்க சூப்பர் ஐடியாப்பா, குளிர்ந்த காற்று, லைட் வெளிச்சம், சூடான சிக்கன், நல்ல சரக்கு, செம்மையா இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ஜோசப். அவர்கள் அறையில் இருந்த சேர்களை வெளியில் கொண்டு வந்து போட்டனர். ஒரு டேபிளை கொண்டு வந்து 4 சேர்களுக்கும் மையமாக போட்டனர். வசந்த் ஃபுல் பாட்டிலும் கண்ணாடி டம்ளர்களும் கொண்டு வந்து டேபிள் மீது வைத்தான். சரண் சூடான சிக்கன் வறுவலை கொண்டு வந்து வைத்தான். 4 பேரும் வந்து அமர்ந்தனர். ஆரம்பிக்கலாமா என்று ஜோசப் கேட்க மற்றவர்கள் தலையசைத்தனர். சரண் பாட்டிலின் மூடியை திறந்து 4 பேருக்கும் சம அளவில் ஊற்றிவிட்டு அதில் சோடாவை கலந்தான். சியர்ஸ் என்று சொன்னவர்கள் ஒரு மிடறு சரக்கை விழுங்கிவிட்டு சிக்கனை எடுத்து கடித்தனர். காலநிலை மிகவும் குளிராக இருக்க ரம்யமாக உணர்ந்தனர். சரண், சொல்லு ஜோசப், நீ பிரில்லியன்ட்பா. எப்படி சொல்ற? நாம 4 பேரும் ஜெயில இருக்க வேண்டியவங்க, ஒன்னாலதான் தப்பிச்சோம். ஜோசப், இனிமே பழச பத்தி பேசாத. நாம இங்க வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு 1 வாரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். பாலா உறுதியான குரலில் சொல்ல வசந்த் அதை வழிமொழிந்தான். ஆமா ஜோசப், பாலா சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நாம அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அதற்கு ஜோசப் தலையசைத்தான். போதை தலைக்கு மேல் ஏறி இருக்க கண்களை மெலிதாய் மூட இரத்த வெள்ளத்தில் ஒரு பெண் அலறுவது போல் இருக்க பதறியவன் கண்களை திறந்தான். அவன் மனம் முழுவதும் பயம் வியாபித்திருந்தது. கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பிராந்தி ஊற்றி எதுவும் கலக்காமல் அப்படியே குடித்தான். என்னாச்சு ஜோசப்?
என்னால மறக்க முடியல சரண். கண்ணை மூடனா அதே ஞாபகம். வசந்த் ஜோசப்பை புரிந்து கொண்டு ஆறுதலாய் அவன் கைகளை பிடித்துக் கொண்டான். கவலைப்படாத ஜோசப், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். பாலா, ஜோசப்புக்கு ஓவர் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போய் படுக்க வை. வா ஜோசப் என்ற பாலா ஜோசப்பை கைத்தாங்களாய் கூட்டிக் கொண்டு போனான். அறையில் இருந்த கட்டிலில் ஜோசப்பை படுக்க வைத்தவன் அறையில் இருந்து வெளியேற முயல ஜோசப் எழுந்து புன்னகைத்தான். என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சுட்ட, தூங்கலையா என்று பாலா ஆச்சரியமாய் கேட்க ஜோசப் பதில் சொல்லாமல் அவனையே விரித்து பார்த்தான். ஜோசப், என்னாச்சு உனக்கு என்று பாலா கேட்க ஜோசப் கோணலாய் புன்னகைத்தான். ஏதோ விபரீதம் என்று உணர்ந்த பாலா வெளியில் ஓடி தப்பிக்க முயல ஜோசப் அவன் கால்களை பற்றி இழுத்து கீழே தள்ளினான். ஏய் ஜோசப், என்ன பண்ற, விடு என்ன என்று பாலா பயந்து போய் அலற அவன் கால்களை பற்றி இழுத்த ஜோசப் அவனை அப்படியே தூக்கி சுவற்றில் அடித்தான். தலை சுவரில் அதிவேகத்தில் மோதி எளிதாய் பிளந்து கொண்டது. ரத்தம் 4 திசைகளிலும் தெரிக்க பாலா ஜோசப்பை நம்ப முடியாமல் பார்த்தான். ஜோசப் என்று ஏதோ சொல்ல வந்த பாலா முடியாமல் இறக்க ஆரம்பித்தான். ஜோசப் அவனை புன்னகையாய் பார்த்தான். நான் ஜோசப் இல்லடா, தீன், ஹாஜா தீன். இறக்கும் கடைசி தருவாயில் இருந்த பாலா எக்கச்சக்கமாய் அதிர்ந்தான். பாலாவின் முகத்தில் வடிந்த ரத்தத்தை எடுத்து தன்மேல் பூசிக்கொண்ட ஜோசப் சத்தம் போடாமல் மெதுவாக வெளியே வந்தான். அவன் பார்வை சற்று தூரத்தில் இருந்த வசந்த், சரண் ஆகிய இருவர் மேலும் பதிந்தது. தூரமாய் அமர்ந்திருந்த சரண், வசந்த் ஆகிய இருவரையும் ஜோசப் பார்த்தான். சட்டென்று பெரும் குரல் எடுத்து கத்தினான். ஐயோ பாலா, என்னாச்சு? அவன் சத்தத்தை கேட்டு பதறிப்போன சரண், வசந்த் இருவரும் எழுந்து ஓடி வந்தனர். என்னாச்சு ஜோசப்? நம்ம பாலா என்று ஜோசப் கதறி அழுதான். பாலாக்கு என்னாச்சு என்ற வசந்த் அறைக்குள் வந்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். தலை சிதறி இறந்து கிடந்த பாலாவின் உடலை திருப்பினான். ஜோசப், என்ன நடந்துச்சு என்று பதற்றமாக கேட்டான். வசந்த், பாலா என்ன படுக்க வச்சுட்டு கதவு பக்கத்துல போனான். அப்ப யாரோ அவனை தலைக்கு மேல புடிச்சு தூக்குனாங்க. என்ன ஜோசப் சொல்ற? யார் தூக்குனாங்க? அது தெரியல. யாரோ தூக்குனா மாதிரி அந்தரத்துல பாலா இருந்ததை நான் பார்த்தேன். அப்படியே பயந்து போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல பாலாவை செவுத்துல வீசி அடிச்சிட்டு போயிடுச்சு. போயிடுச்சா? என்ன ஜோசப் வளர்ற? சத்தியமான சொல்றது உண்மை. ஜோசப்பின் கண்ணீரில் தெரிந்த உண்மை வசந்தை நம்ப வைத்தது. இப்ப என்ன பண்றது என்று ஜோசப் கேட்டான். போலீஸ கூப்பிட்டு சொல்லிடுவோம் என்று வசந்த் சொல்ல, என்னன்னு சொல்றது, இத போலீஸ் நம்ப மாட்டாங்க என்று ஜோசப் தட்டிவிட பார்த்தான். நமக்கு வேற வழி இல்ல, போலீஸ்க்கு தெரியாம இதை மறைக்க முடியாது, கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிதான் ஆகணும் என்று வசந்த் தீர்மானமான குரலில் சொல்ல ஜோசப் ஏமாற்றமாக உணர்ந்தான். வசந்த் மணி பார்த்தான். இரவு மணி 10. தன் மொபைலை எடுத்து போலீஸை அழைத்த வசந்தை மர்மமான புன்னகையுடன் பார்த்த ஜோசப் அவனை நெருங்கினான். வழியில் சாப்பிடுவதற்காக பேருந்து நிறுத்தப்பட்டது. உறங்கிக் கொண்டிருந்த பயணிகளை தட்டி எழுப்பினான் ஒருவன். டீ, காஃபி, டிஃபன் சாப்பிடுறவங்க இறங்கி சாப்பிடுங்க. பயணிகள் இறங்கினர். 4வதாக இறங்கினான் ஹாஜா தீன். ஒரு டீ குடித்தால் தூக்க கலக்கம் போய்விடும் என்று அவன் மனதில் தோன்ற டீ கடையை நோக்கி நடந்தான். அப்போது அவன் அருகில் ஒருவன் வந்து நின்றான். வந்தவன் தம்பி என்று அழைக்க தீன் திரும்பினான். காலையிலிருந்து சாப்பிடல தம்பி, ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. அவன் கண்களில் பசியை பார்த்த தீன் தன் பர்சில் இருந்து ஒரு 50 ரூபாய் தாளை உருவினான். அதை அவனிடம் கொடுத்து சாப்பிடுங்க என்று புன்னகைத்தான். ரொம்ப நன்றி தம்பி என்று சொன்னவன் நகர்ந்து செல்ல அவனையே பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர், தம்பி அவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுது, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க, பார்த்து தம்பி என்றார். தீன் புன்னகைத்தான். ஐயா, அவன் ஏமாத்துறானா இல்லையான்னு எனக்கு தெரிய வேணாம். அவன் என்கிட்ட பசின்னு சொன்னான், ஒருவேளை அது உண்மைனா அவன் சாப்பிட்டு போகட்டும், எனக்கு வேண்டியது அதுதான் என்று தீன் சொல்ல பெரியவர் நெகிழ்ந்தார். நீ ரொம்ப பெரியவன் தம்பி என்று அவர் சொல்ல தீன் புன்னகைத்தான். டீ வாங்கியவன் குளிரை ரசித்தபடி குடிக்க ஆரம்பித்தான். தன் மொபைலில் வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்க எடுத்து பார்த்தவன் மலர்ந்து போனான். அண்ணா, நீ வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், சீக்கிரம் அண்ணா. தங்கை ஷர்மிளா. தீன் மனம் நெகிழ்ந்தது. 3 வருடங்கள் ஷர்மியை பார்க்காமல் எப்படி போனது என்பது மலைப்பாய் இருந்தது. தீன் வீடு இருப்பது ஈரோடு. அவன் தங்கை ஷர்மி, அம்மா ஃபாத்திமா, மூவர் மட்டும்தான். 3 வருடங்களுக்கு முன் ஓமனுக்கு வந்தவன் ஷர்மிக்கு கல்யாணம் கூடி வர 1 மாதம் விடுப்பு எடுத்து வந்திருக்கிறான். தங்கை ஷர்மி மீது மிகுந்த பாசம் கொண்ட தீன் அவள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் செய்து முடிப்பான். ஷர்மி பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட பிரியாமல் இருந்தவன் 3 வருடங்களை ஒரு வழியாக முடித்து விட்டான். தீனுக்கு தூக்கம் வரவில்லை. எப்பொழுது விடியும், எப்பொழுது பேருந்து ஈரோட்டிற்கு போகும் என்று மனம் சந்தோஷத்தில் மிதந்தது. போலீஸை அழைத்த வசந்த் யாரும் எடுக்காமல் இருக்க ச என்று நொந்து கொண்டான். யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போய் சொல்லிட்டு வந்தா என்று ஜோசப் கேட்க, இது ரொம்ப நல்ல ஐடியா என்று வசந்த் சொன்னான். சரண் என்று வசந்த் அழைக்க சரண் முன்னே வந்து நின்றான். சொல்லு வசந்த், நீ நம்ம ஜீப்பை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணு என்று வசந்த் சொல்ல சரண் தயங்கினான். என்ன சரண், ஒரு மாதிரியா பாக்குற? இல்ல, இப்ப நாம போலீஸ்க்கு போனா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். என்ன சொல்ற சரண்? ஜோசப் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா போலீஸ் நம்பாது வசந்த். அப்படின்னா
நாம 3 பேரும் சேர்ந்து பாலாவை கொலை பண்ணிட்டதாதான் போலீஸ் சொல்லும். சரண் கொடுத்த ஐடியாவை ஜோசப் பற்றி கொண்டான். வசந்த், சரண் சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு இப்ப போலீஸ் கிட்ட போனா போலீஸ் நம்மளதான் நோண்டும், நமக்குத்தான் தொந்தரவு என்று ஜோசப் சொல்ல வசந்த் யோசித்தான். இல்ல ஜோசப், எனக்கு மனசு ஒத்துக்கல. நாம போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லது. சரண், நீ போயிட்டு வந்துரு என்று வசந்த் சொல்ல சரண் தலையசைத்தான். ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். வசந்த் கேட்டை திறந்து விட சரண் கிளம்பி சென்றான். ஜோசப், இதை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. என்ன பண்ண போறோம்னு ஒரே திக்கு திக்குன்னு இருக்கு என்று வசந்த் பதட்டமாக சொல்ல, உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா வசந்த்? மனசு பதறாது, சொல்லு ஜோசப், என்ன ஐடியா அது? வசந்த் ஜோசப்பின் முகத்தையே ஆர்வமாய் பார்த்து கேட்க ஜோசப் புன்னகைத்தான். ஏன் வசந்த், நீயும் பேசாம பாலா போன இடத்துக்கே போயிட. ஜோசப் வெகு இயல்பாக சொல்ல வசந்த் திடுக்கிட்டான். என்ன பேசுற ஜோசப், உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்று வசந்த் கேட்க ஜோசப் சிரித்தான். மெதுவாய் வசந்தின் அருகில் வந்தான். வசந்த் எங்காவது ஓடிவிட முடியுமா என்று பார்த்தான். வசந்த் என்று ஜோசப் அழைக்க திரும்பிய வசந்த் எக்கச்சக்கமாய் அதிர்ந்து போனான். ஜோசப்பின் முகம் எங்கும் ரத்தமாக இருந்தது. வாயில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தது. என்னாச்சு ஜோசப், என்ன பிரச்சனை கேட்ட வசந்தை ஓங்கி ஒரு அறை அறைந்தான் ஜோசப். வசந்த் கத்திக்கொண்டே பின்னால் போய்விட ஜோசப் சிரித்தான். என்ன பிரச்சனை, நீ உயிரோடு இருக்கிறது தான் பிரச்சனை, செத்து போறியா? ஜோசப், உனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று வசந்த் கத்தினான். வசந்த், உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா என்று ஜோசப் புன்னகைக்க வசந்த் பயந்து போய் பார்த்தான். ஜோசப் தொடர்ந்தான். ஷர்மியை ஞாபகம் இருக்கா என்று ஜோசப் கேட்க வசந்த் திக்கென்று அதிர்ந்தான். வாழ வேண்டிய வயசுல செத்து போயிட்டா. அவளை காப்பாற்ற முடியாத ஒரு கையாலாகாத அண்ணன் ஒருத்த இருந்தான். அவன் யார் தெரியுமா என்று ஜோசப் வசந்திடம் கேட்க வசந்த் பயமாய் தலையசைத்தான். தெரியாது. நான் தாண்டா அவன் என்று சொன்ன ஜோசப்பின் விழிகள் ஒளிர்ந்தன. தன் வலது கையால் வசந்தின் குரல் வளையை நெரித்தான். சுவாசத்திற்காக போராடிய வசந்த் தன் கை கால்களை உதறினான். ஜோசப் விடவில்லை. 2 நிமிடங்களில் வசந்தின் தலை தொங்கியது. ஜோசப் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். அப்பொழுது வெளியே ஜீப் சப்தம் கேட்க ஜோசப் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான். சரண் ஜீப்பில் இருந்து இறங்க பின்னால் வந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கினான் விஷால். சரண் உள்ளே வர அவனை தொடர்ந்து விஷால் வந்தான். 2 கான்ஸ்டபிள்கள் விஷாலை தொடர்ந்து வந்தனர். விஷாலின் பார்வை பரிதவிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த ஜோசப்பின் மேல் அழுத்தமாக பதிந்தது. உள்ளே வந்த சரண் வசந்தும் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியுடன் வசந்த் என்று கத்தியபடி ஓடினான். என்ன நடந்தது என்று விஷால் ஜோசப்பை பார்த்து கேட்க ஜோசப் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டான். நடந்ததை விஷாலிடம் நடுக்கத்துடன் சொன்னான். சார், நாங்க 4 பேரும் மதுரையில டிராவல்ஸ் நடத்துறோம். வெக்கேஷன் லீவுக்கு இங்க வந்தோம். நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்க என்ன பாலா ரூம்க்கு கூட்டிட்டு வந்தான். அப்பதான் என்று ஜோசப் தொடர்ந்து பேச முடியாமல் அழுதான். அப்புறம் என்னாச்சு என்று விஷால் ஜோசப்பை கூர்மையாக பார்க்க, ரூம்ல என்னமா இருந்திருக்கு, அது பாலாவை தலைக்கு மேல தூக்கி சோத்துல வீசி அடிச்சு கொண்டுடுச்சு சார் என்று ஜோசப் சொல்ல விஷால் அதிர்ந்தான். நீ சொல்றது நிஜம்தான் சார். நான், சரண், வசந்த் 3 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டோம் சார். சரண் உங்களுக்கு தகவல் சொல்லதான் வந்தான். இங்க நானும் வசந்தும் மட்டும்தான் சார் இருந்தோம். ஓவரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதால எனக்கு ஒரு மாதிரியா இருந்து தலை சுத்துச்சு சார். அதான் போய் படுத்துட்டேன். அப்பதான் வசந்த் அலற சத்தம் கேட்டுச்சு. வெளியே வந்து பாக்குறப்போ வசந்த யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி கத்துனான் சார். அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான் சார். விஷால் ஜோசப்பின் கண்களை உற்று நோக்க அவன் பொய் சொல்வதாக தெரியவில்லை. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்னையும் உயிரோட பார்த்திருக்க முடியாது சார் என்று ஜோசப் கண்ணீருடன் சொல்ல, கவலைப்படாதீங்க என்று சொன்ன விஷால் அறைக்குள் சென்று பார்த்தான். சுவரெங்கும் ரத்தம் தெரித்திருந்ததை பார்த்து ஹாரிபிள் செல்வராஜ் என்று கூப்பிட்டான். கான்ஸ்டபிள் செல்வராஜ் ஓடி வர, ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ண முடியும், டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, போட்டோகிராஃபரையும் ஃபாரன்சிக் ஆளுங்களையும் உடனே வர சொல்லுங்க. எஸ் சார் என்று சொன்ன கான்ஸ்டபிள் அங்கிருந்து நகர விஷால் ரிசார்ட் முழுவதும் நடந்து பார்த்தான். சமையலறையில் எண்ணெய் வாசம் இன்னும் மிச்சம் இருக்க வந்தவர்கள் சமைத்துள்ளனர் என புரிந்தது. வசந்த் கழுத்து நெறிப்பட்டதால் சுவாசிக்க திணறி கோரமான முகத்துடன் இறந்திருந்ததை பார்த்த விஷாலின் பார்வையில் வசந்தின் கைகள் எதையோ இறுக்கி பற்றி இருந்தது தென்பட்டது. ரங்கசாமி சார், அந்த கையில ரங்கசாமி வசந்தின் கைகளை விரித்தார். வசந்த் பற்றி இருந்தது ஒரு வாட்ச் ஸ்ட்ராப்பின் துண்டு. அதை பார்த்த விஷாலின் மூளை பரபரத்தது. இத இப்ப எங்கேயோ பார்த்தன, எங்க பார்த்த? எஸ், ஜோசப்போட கையில. அப்போ ஜோசப் சொன்னது பொய். விஷால் ஜோசப்பிடம் ஆவேசமாக திரும்ப முயல ஜோசப் விஷாலுக்கு வெகு அருகில் நின்று கொண்டு புன்னகைத்தான். கடைவாயோரம் ரத்தம் வழிந்தது. ஜோசப்பின் விழிகளை பார்த்த விஷாலுக்கு புரிந்தது, இது அவ இல்ல, அது என்று. தீன் வீட்டிற்கு போகும்போது பொழுது விடிந்திருந்தது. கதவை தட்ட
கையை வைக்க கதவு திறந்தது. அண்ணா என்று ஷர்மி மலர்ந்தாள். தீன் நெகிழ்ந்தான். எப்படிமா இருக்க? எனக்கு என்னன்னா, நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல. புன்னகையுடன் சொன்ன ஷர்மியை பார்த்து, இன்ஷா அல்லா எப்பவும் இப்படியே இருமா என்று சொன்ன தீனை பார்த்த பாத்திமா, வாப்பா, என்னப்பா இப்படி ஆள் மாறி வந்திருக்க? என்னம்மா சொல்ற? இழைச்சிட்டியப்பா, சரியா சாப்பிடுறது இல்லையா? அப்படிலாம் இல்லம்மா என்று தீன் புன்னகைத்தான். தீனின் பார்வை கேலண்டரில் பதிந்தது. ஷர்மியின் கல்யாணத்திற்கு இன்னும் 10 நாட்கள் இருந்தன. இன்னும் 10 நாட்கள் தான் ஷர்மி வீட்ல இருப்பா என்று நினைத்த தீன் பெருமூச்சு விட்டான். அண்ணா சொல்லுமா, ரஹமத் மதுரைக்கு வந்திருக்காண்ணா என்று ஷர்மி புன்னகையுடன் சொன்னாள். ரஹமத் ஷர்மியின் நெருங்கிய தோழி. திருமணம் முடிந்து கத்தாருக்கு சென்றவள் பேறு காலத்திற்கு தாய் வீடான மதுரைக்கு வந்திருக்கிறாள். ஷர்மி என்று பாத்திமா எச்சரிக்க தீனுக்கு புரியவில்லை. என்னம்மா சொல்லு. கல்யாண பத்திரிகைய அவளுக்கு நேர்ல போய் கொடுக்கணும்னு ஷர்மி சொல்றா, அவ்வளவுதானே? அதுக்கு ஏமா மூஞ்ச காட்டுற? பாவமா ஷர்மி. தீன் சொல்ல ஷர்மி மலர்ந்தாள். அண்ணா நீ கவலைப்படாதம்மா, மதுரையில எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துருவோம், ஓகே என்று தீன் சொல்ல ஷர்மி புன்னகைத்த வேளையில் ஃபாத்திமா பதறினாள். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாளை வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு அலையக்கூடாதுப்பா, சொன்னா கேளு. புரியுதுமா, பாவம் ஷர்மியோட ஆசை, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, விடுமா என்று தீன் சொல்ல பாத்திமா அரை மனதுடன் சம்மதித்தாள். ஜோசப் பாலா அழைக்க ஜோசப் திரும்பி பார்த்தான். என்ன பாலா, வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் போல இருக்கு? பாலா சலிப்பாய் சொல்ல வசந்தும் சரணும் புன்னகைத்தனர். என்ன பண்ணணுங்கிற? யாரையாவது எங்கேயாவது கூட்டிட்டு போய் பாலா சொல்ல ஜோசப் சிரித்தான். வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அதை எப்படியும் வீட்டுல பண்ணி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லப்பா என்று சரண் சிரிக்க வசந்த் பாலாவை ஆதரித்தான். பாலா சொல்றது கரெக்டா, தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் என்று வசந்த் சொல்ல ஜோசப் சிரித்தான். இன்னைக்கு என்ன எல்லாரும் இதை பத்தியே பேசுறோம்? பேசுனது போதும், செயல்ல இறங்கலாங்கிறியா என்று பாலா கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். தனக்கு மிக அருகில் நின்ற ஜோசப்பை பார்த்த விஷால் பின்னால் நகர முயல ஜோசப் இன்னும் நெருங்கினான். என்ன புலன் விசாரிக்க வந்திருக்கியா? நான் தான் கொன்ன இந்த 2 பேரையும் என் கையால நான் தான் கொன்ன. இன்னும் என் வேலை முடியல. குறுக்க வந்த சாவடிச்சிடுவேன், புரிஞ்சுதா? ஜோசப் விழிகளில் நெருப்பாய் சீற்றம் இருக்க விஷால் சுற்றுமுற்றும் பார்த்தான். 2 கான்ஸ்டபிள்களும் தூரத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இதை கவனிக்கவில்லை. ஏய், புரிஞ்சுதா என்று மீண்டும் ஜோசப் கேட்க விஷால் தலையாட்டியபடி எதுக்காக இப்படி என்று கேட்டான். அதற்கு ஜோசப் சிரித்தான். எதுக்காக? எதுக்காக? என் கனவெல்லாம் செதஞ்சு போச்சே. ஐயோ ஷர்மி, உன்னை காப்பாற்ற முடியாதவனாயிட்டனம்மா. ஜோசப் அழுதான். மடங்கி அமர்ந்தான். கான்ஸ்டபிள்கள் அருகில் வர விஷால் கண்கள் காட்ட நண்பர்களை இழந்ததால் ஜோசப் அழுகிறான் என்று அவர்களாக நினைத்துக் கொண்டனர். சரண் விஷால் அருகில் வந்தான். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பாலாவும் வசந்தும் செத்துட்டாங்க. எனக்கும் ஜோசப்புக்கும் ஆபத்து சார். எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். சரண் தலை குனிந்தபடி வேண்டிக் கொள்ள விஷால் அவன் கைகளை ஆறுதலாக பிடித்தான். அங்கு அமர்ந்திருந்த ஜோசப் தலையை உயர்த்தி சரணை பார்த்து புன்னகைத்தான். அவன் புன்னகையில் 100% குரூரம் தென்பட்டது. மதுரை ரயில் நிலையம். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அதிகாலை 3 மணி அளவில் பிளாட்ஃபார்ம் 1 வந்து நின்றது. தீன், ஷர்மி இருவரும் அதிலிருந்து இறங்கினர். ஷர்மி தூக்க கலக்கத்தில் இருந்தாள். இருவரும் வெளியே வர, ஆட்டோ வேணும்னு, எங்க போகணும்னு என்ற குரல்களை கண்டுகொள்ளாமல் வெளியே வந்தனர். அவர்கள் வருவதையே பார்த்துக் கொண்டிருந்த ஒருவன் அவர்களை நெருங்கினான். தீன் அறியா வண்ணம் அவன் பின்னால் சென்று அவன் தோளை தொட திரும்பிய தீன் மலர்ந்தான். எங்க உனக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டியா கரெக்டா என்று தீன் புன்னகைக்க அவன் சிரித்தான். ஷர்மி, இது வாசு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. வாங்க சிஸ்டர். ஷர்மி புன்னகைத்தாள். மூவரும் நடந்தனர். எங்க இருக்குப்பா அவனோட காரு? தங்க ரீகல் தியேட்டர் பக்கத்துல நிறுத்தியிருக்கேன். மதுரை அந்நேரத்திலேயே பரபரப்பாக இருக்க ஷர்மி கேட்டாள். அண்ணா, நிறைய ஹோட்டல் திறந்திருக்கு போல இருக்கு. இங்க எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்குமா? அதுவும் நல்ல டேஸ்டா கிடைக்கும் என்று வாசு சொல்ல, இப்ப எங்கேயாவது கிடைக்குமா? எனக்கு பசிக்குது. தீன் புன்னகைத்தான். வா, போற வழியில பரோட்டா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். தங்கம் ரீகல் தியேட்டருக்கு வெளியே விஜய் சேதுபதி புன்னகைத்தபடி விக்ரம் வேதா போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. மூவரும் காரில் ஏறினர். 10 நிமிட பயணத்தில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் வர வாசு காரை ஓரமாக நிறுத்தினான். இங்க என்று தீன் இழுக்க, வா என்று சொன்ன வாசு ஒரு பரோட்டா கடையில் நுழைய தீன், ஷர்மி இருவரும் பின்தொடர்ந்தனர். என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? பரோட்டா செட்டு, வீச்சி பன் பரோட்டா. ஷர்மி வியர்ந்தாள். அது என்ன பன் பரோட்டா? சாப்பிட்டா இருக்குன்னு, சாப்பிட்டு பாருங்க என்று சொன்னவர் மூவருக்கும் வாழை இலை வைத்து பரோட்டாவை வைத்தார். சூடான சிக்கன் சேர்வா கொண்டு வந்து டேபிளில் வைத்தார்.
ஆம்லெட் போடலாமாண்ணே? போடுங்க. ஷர்மி பன் பரோட்டாவை சூடான சேர்வாவில் தோய்த்து வாயில் போட்டாள். இதமாய் கரைந்தது. அண்ணா, சான்ஸே இல்ல, இவ்வளவு டேஸ்டா எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல, அது இந்த நேரத்துல செம்மண்ணா என்று ஷர்மி சொல்ல வாசு புன்னகைத்தான். அதான் மதுரை. மூவரும் சாப்பிட்டு முடித்து பயணத்தை தொடர்ந்தனர். 5 நிமிடங்களில் அரசரடி வர மதி தியேட்டரை ஒட்டி இருந்த பங்களாவின் முன் காரை பார்க் செய்தான் வாசு. இறங்குங்க. ஷர்மியும் தீனும் உள்ளே நுழைந்தனர். ஓர் இளம்பெண் புன்னகையுடன் வரவேற்றாள். வாங்க. இது வாசுவோட மனைவி சந்தியா. தீன் ஷர்மியிடம் சொன்னான். உங்களுக்கு மாடியில தங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில பேசுவோம். அண்ணா, ஷர்மி வாசுவை அழைத்தாள். சொல்லுமா, வளர் நகர் இங்கிருந்து தூரமாண்ணா? இல்லம்மா, மாட்டு தாவணியில இருந்து ரொம்ப பக்கம். ஆமண்ணா, அங்க ஷர்மியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஹமத் இருக்கா, மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும் என்று தீன் சொல்ல வாசு புன்னகைத்தான். போலாம், கொடுத்துட்டு உடனே வரணுமா எப்படி என்று வாசு கேட்க, ஷர்மி அங்க இறக்கி விட்டுட்டு நாம 2 பேரும் உடனே திரும்புறோம். ஏன்னா நாளைக்கு திண்டுக்கல்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும். ஷர்மிய நாளானைக்கு கூட்டிக்கிட்டு ஈரோடுக்கு ரிட்டர்ன் என்று தீன் சொல்ல வாசு புன்னகைத்தான். ரஹமத்தை பல வருடங்களுக்கு பின் காணப்போகும் சந்தோஷத்தில் இருந்தாள் ஷர்மி. ஷர்மி, அவ வீட்லயே கவனமா இருக்கணும், வெளியில எங்கேயும் போயிடாதீங்க. நாளைக்கு சாயங்காலம் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிண்ணா. தீன் ஷர்மி இருவரும் பேசியதை வாசு ரசித்து புன்னகைத்தான். கார் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையை தாண்டியது. அடுத்த 10 நிமிடங்களில் வளர்நகர் என்ற போர்டு போடப்பட்டிருக்க வாசு வலதுபுறம் திரும்பினான். ரஹமத் வீட்டை அடைந்தனர். ரஹமத் வாசலிலேயே காத்திருந்தாள். ஷர்மியை பார்த்தவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். என்ன பிள்ளை, எப்படி இருக்க? நல்லா இருக்க பிள்ளை, பார்த்து எவ்வளவு நாளாச்சு. தீன் லேசாக தொண்டையை செரும வாசு புன்னகைத்தான். நாங்களும் இருக்கோம் என்று தீன் சொல்ல ஷர்மி ரஹமத் இருவரும் சிரித்தனர். உள்ள வாங்கண்ணா. இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம்னா. எங்க யாரையும் காணோம்? அவங்க உசிலம்பட்டி வரைக்கும் போயிருக்காங்கண்ணா, காலையில வந்துருவாங்க. ஓகே, பத்திரம். கவலைப்படாதீங்கண்ணா, ஷர்மியை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அது போதும்பா என்று தீன் புன்னகைத்தான். தீன் வாசு இருவரும் விடைபெற்று போய்விட ஷர்மி ரஹமத் வயிற்றை தடவி பார்த்து, எத்தனை மாசம்? 6. அப்ப கல்யாணத்துக்கு உன்னால வர முடியாது. கண்டிப்பா வருவேன். உன் கல்யாணத்துக்கு வராம எப்படி? ஆமா, இது காடு மாதிரி இருக்கு, எப்படி இங்க தனியா இருக்க? பயமா இல்லையா? வீட்டுல வேற யாரும் இல்ல என்று ஷர்மி கேட்க ரஹமத் புன்னகைத்தாள். வீட்டுக்குள்ள என்னோட பயம் என்று கேட்ட ரஹமத் தொடர்ந்தாள். சரி, என்ன சாப்பிடுற சொல்லு, செஞ்சு தரேன். சரி, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, உன் கதையெல்லாம் சொல்லு என்று ரஹமத் கேட்ட அதே வேளையில் சரண் வசந்திடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவ தனியா தான் இருந்தா, ஆனா இப்ப வேற யாரோ ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன சொல்ற சரண்? பார்த்ததை தான் சொல்றேன். இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம திட்டத்துல எந்த மாற்றமும் இல்ல. அந்த ரஹமத் இன்னைக்கு நைட்ட தாண்டக்கூடாது. அப்போ கூட இருக்கிற அந்த பொண்ணு ஒரு நிமிடம் யோசித்த பின் வசந்த் சொன்னான். அவளுக்கு விதி சரியில்லை. வசந்தின் மனதில் கடந்த வருடம் நிகழ்ந்த சம்பவம் மீண்டும் நினைவிற்கு வந்தது. வசந்த், சரண், ஜோசப், பாலா 4 பேரும் தியேட்டரில் படம் பார்க்க அமர்ந்திருக்க வசந்தின் பார்வையில் பட்டால் முன் வரிசையில் அமர்ந்திருந்த ரஹ்மத். கோதுமை நிறத்தில் காண்பவர்களை கவர்ந்த ரஹ்மத் அவனை நிறையவே இம்சை செய்ய, ஜோசப், நாம பேசணுமே, என்ன யாரையாவது எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு யாராவது கிடைச்சாங்களா? அதோ பாரு, அவ எப்படி செம்ம. ட்ரை பண்ணலாமா? வேணாம் வசந்த், பிரச்சனை ஆயிட போது பண்ற என்று சொன்ன வசந்த் தன் கையை மெதுவாய் கொண்டு சென்று அவள் தோளின் மீது வைக்க திரும்பி பார்த்தாள். அவனை எரிக்கும் விழிகளால் பார்க்க வசந்த் கைகளை எடுக்காமல் புன்னகைத்தான். வெகுண்டெழுந்த ரஹமத் அவன் கையை முறுக்கி ஓங்கி அறைய வசந்த் நிலைகுலைந்து போனான். மற்ற மூவரும் அவனுக்கு ஆதரவாய் பேச முயல ரஹமத்துடன் வந்திருந்த அவள் நண்பர்கள் 4 பேரையும் சரமாரியாக தாக்கினர். அந்த 4 பேரும் அதை எதிர்பார்க்கவில்லை. போலாமா என்று ரஹமத்தின் நண்பர்கள் கேட்க, போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போலாம். 4 பேரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். அவர்களை சட்டை செய்யாத ரஹமத் தன் அலைபேசியை எடுத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்தாள். சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து 4 பேரையும் கொண்டு செல்ல 4 பேரும் ரஹமத்தை திரும்பி பார்த்தனர். அவர்கள் மனங்களில் ஒரே எண்ணம் தான் ஓடியது, இவ சாகணும். ஷர்மியை ரஹமத்தின் வீட்டில் விட்டுவிட்டு தீன், வாசு இருவரும் வாசுவின் வீட்டை அடைந்திருந்தனர். சாப்பிட்டுட்டு நாம திண்டுக்கலுக்கு கிளம்பலாம். அங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்திரிக்கை கொடுக்க? 4 பேர். போலாம். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். சந்தியாவின் அலைபேசி அடித்தது. எடுத்து பேசிய சந்தியா அதிர்ந்தாள். என்ன சொல்றீங்க? அவள் அதிர்ச்சியை உள்வாங்கிய வாசு அவசரமாய் எழுந்து வந்து அவளை பிடித்துக் கொண்டான். என்னாச்சு சந்தியா? வாசு, அப்பா செத்துட்டார். அடக்கடவுளே, எப்ப? 11 மணிக்கா? சரி, கவலைப்படாத, கிளம்ப போலாம் என்று சந்தியாவிடம் சொன்ன வாசு தீனை சங்கடமாய் பார்க்க தீன் புரிந்து கொண்டான். தீன், சொல்லு வாசு, என் புல்லட் எடுத்துக்கிறியா? இந்த சாவி. நீ பத்திரமா போயிட்டு வா வாசு. ஓகே தீன். வாசுவும் சந்தியாவும் காரில் கிளம்பி விட்டனர்.
தீன் மணி பார்த்தான். மணி 3. இப்ப கிளம்புனா 5 மணிக்கு முன்னால திண்டுக்கலுக்கு போயிடலாம். ஷர்மிய நாளைக்கு மத்தியானம் தான் பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கேன். திண்டுக்கல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை முடிஞ்சு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். சோ கொஞ்சம் தாமதிச்சு கிளம்பலாம் என்று முடிவு செய்த தீன் புல்லட்டில் கிளம்பினான். ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருந்த மல்லிகை புக் ஸ்டாலை அடைந்தவன் புல்லட்டை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். எல்லா செக்ஷனிலும் நுழைந்து பார்த்தான். புதுவரவு என்ற பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எடுத்து பார்த்தான். களம் என்ற புத்தகத்தை எடுத்தவனிடம், சூப்பர் புக்கு சார், ஃபாஸ்ட் மூவிங், படிச்சவங்க சொல்லியிருக்காங்க என்று சொன்ன விற்பனையாளரை பார்த்து புன்னகைத்தான். நான் அவர் புக்க நிறைய படிச்சிருக்கேன், எனக்கும் பிடிக்கும் என்று சொல்ல விற்பனையாளர் புன்னகைத்தார். அந்த ரேக் முழுக்க அவர் எழுதின புக்ஸ் தான் சார், பாருங்க. தேங்க்யூ, பாக்குறேன். ஒற்றை நட்சத்திரம், விரைவில் விடியும் என்று 2 புத்தகங்களை எடுத்த தீன் பில் போட்டு பணம் கொடுத்து விட்டு வெளியில் வந்தான். வசந்தம் ஹோட்டலில் நுழைந்து காஃபி குடித்து முடித்து மணியை பார்த்தான். இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் என்று யோசித்தவன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். வாடா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்று நண்பர்கள் சூழ்ந்து கொள்ள தீன் புன்னகைத்தான். பார்ட்டி வச்சுக்கலாமா? இல்ல, நான் குடிக்கிறது இல்ல. என்ன தீன், வெளிநாட்டுக்கு போயோ கொள்கையை மாத்திக்கலையா? தண்ணி அடிக்கிறதெல்லாம் கொள்கையா வச்சுக்க முடியுமா என்ன என்று தீன் சிரிக்க, அதுவும் சரிதான் என்று அவர்களும் அவன் சிரிப்பில் இணைந்து கொண்டனர். பத்திரிகை கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து விடைபெறும் போது மணி 9. வாசு சாவி கொடுத்துட்டு போயிருக்கான். கிளம்பும் போது புல்லட்டை பார்க் பண்ணிட்டு வீட்டை பூட்டி வாசுவோட மெக்கானிக் ஷெட்ல கொடுத்துட்டா போதும். ஓ, மழை வேற வரா மாதிரி இருக்கு, சீக்கிரமா கிளம்பணும் என்று தனக்குள் நினைத்த தீன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்யும் பொழுது அவன் அலைபேசி அடித்தது. ஷர்மி நெகிழ்ந்தான். சொல்லுமா. ஷர்மியின் குரல் திக்கி திணறி கேட்க ஏதோ விபரீதம் என தீன் பதறினான். ஷர்மி, என்னமாச்சு? சொல்லுமா, சீக்கிரமா வாண்ணா. என்னாச்சு ஷர்மி? காப்பாத்துனா. அல்லா, தீன் கண்ணில் கண்ணீர் வழிந்தது. வந்துட்டமா, இப்ப வந்துட்டமா. புல்லட்டில் பாய்ந்து ஏறினான். பிசாசு வேகத்தில் ரோட்டில் விரைந்தான். அவன் வேகத்தை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகள் மிரண்டு போய் ஒதுங்கினர். மழை கொட்ட ஆரம்பித்தது. வானம் இடைவிடாமல் மின்னியது. ரஹமத், எனக்கு பயமா இருக்கு. யார் அவங்க? ஷர்மியின் விழிகளில் எக்கச்சக்கமாய் பயம். கவலைப்படாத, அவங்க என் பழைய எதிரிங்க. இப்ப என்ன பண்றது? வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு தீர்க்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற ரஹமத்? ரஹமத் நடந்ததை ஷர்மியிடம் சொன்னாள். இப்ப வீட்டுக்கு வெளியே அவங்க இருக்காங்க என்று ரஹமத் சொல்ல ஷர்மி நடுங்கினாள். பயப்படாத ஷர்மி, நான் போலீஸை கூப்பிடுறேன். ரஹமத் அழைத்தாள். கால் கனெக்ட் ஆகவில்லை. வெளியே கதவு உடைக்கப்படும் சத்தம் கேட்டது. புல்லட்டில் பறந்த தீன் பார்வையில் மதுரை 37 கிலோமீட்டர் என்றிருந்த போர் பட்ட அதே நேரத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனங்களின் வேகம் குறைய தீன் புல்லட்டின் வேகத்தை குறைத்தான். என்னாச்சுங்க, ஏன் இந்த டிராபிக் பிளாக் என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டான். ஆக்சிடென்ட் தம்பி, லாரி ஒண்ணு கவுந்து கிடக்கு என்று அவர் சொல்ல தீன் மனம் ஐயோ என்றது. தன் மொபைல் எடுத்து ஷர்மியை அழைத்தான். ரிங் போனது. ஷர்மி எடுக்கவில்லை. கதவு உடைக்கப்படும் சத்தம் கேட்ட ரஹமத் ஆத்திரமானாள். எதுவும் ஆயுதம் கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். இரும்பு தடி ஒன்று இருக்க அதை எடுத்த ரஹமத்தின் தலை சுற்றியது. தடுமாறி விழப்போனவளை ஷர்மி தாங்கினாள். ஷர்மி, நீ கல்யாண பொண்ணு, போய் ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்க, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது என்று சொன்னபடி ரஹமத் மயங்கிவிட ஷர்மிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வியர்த்து ஊற்றியது. கதவு உடைக்கப்பட்டு வசந்த், ஜோசப், சரண், பாலா நால்வரும் உள்ளே நுழைந்தனர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மாற்றுப்பாதை வழியாக மதுரையின் எல்லையை தீன் அடைந்தபோது இரவு மணி 10:30. மழை வலுக்க கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் முழுக்க நனைந்தபடி புல்லட்டின் வேகத்தை குறைக்காமல் பயணித்தான். எங்கடி அவ என்று வசந்த் ஷர்மியை கூர்மையாய் பார்க்க, தெரியாதுன்னா என்று ஷர்மி கெஞ்சலாய் சொன்னாள். மரியாதையா சொன்னா உன்னை விட்டுருவோம் என்று ஜோசப் சிரித்தான். அவ பாவண்ணா, 6 மாசம் கர்ப்பிணி, தயவு செஞ்சு விட்டுருக்கண்ணா. ஓ, அப்போ டபுள் கிரேட் என்று பாலா சொல்ல மற்றவர்கள் வீட்டிற்குள் செல்ல முயன்றனர். ஷர்மியின் கைகளில் அந்த கத்தி முளைத்தது. யாராச்சும் ஒரு 8 வச்சிங்க, தொலைஞ்சிங்க என்று ஷர்மி சொல்ல சரண் சிரித்தான். சர்வசாதாரணமாக எட்டி உதைக்க ஷர்மி கத்தியை தவறவிட்டபடி கீழே சரிந்தாள். ஏய், இவன் நமக்கு தடையா இருக்காடா, இவனும் போய் சேரட்டும் என்று சரண் சொல்ல நால்வரும் ஷர்மியை நெருங்கினர். ஷர்மி நடுங்க கண்டுகொள்ளாத அவர்கள் அவளை சரமாரியாக வெட்டினார்கள். ரத்தம் எல்லா இடங்களிலும் தெறிக்க ஷர்மி துடித்தாள். அண்ணா என்று ஷர்மி கதற தீனின் புல்லட் வாசலில் வந்து நின்றது. டேய், யாரோ வந்திருக்காங்க, வண்டி சத்தம் கேக்குது என்று சரண் சொல்ல மற்ற மூவரும் உஷாராகினர். பின்வாசல் வழியாக வெளியே ஓடினர். தீன் உள்ளே ஓடி வந்தான். ரத்த வெள்ளத்தில் ஷர்மியை கண்டவன் என்னமா இது என்று கதறியபடி ஓடி வந்தான்.
எங்க உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்னா. ஷர்மி திணறியபடி சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, வாமா. ஷர்மியை தூக்க முனைந்தான். வேண்டாம் என்று சைகையால் மறுத்த ஷர்மி, ரஹமத்தை காப்பாத்துண்டா, ஸ்டோர் ரூம்ல மயக்கமா இருக்கா, சரிமா என்று சொன்ன தீனை புன்னகையோடு பார்த்த ஷர்மியின் சுவாசம் நின்றிருக்க தீன் கதறினான். அழுதான். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. ஷர்மி சொன்னது நினைவிற்கு வர மெல்ல எழுந்தான். ஸ்டோர் ரூம் கதவு பூட்டப்பட்டிருக்க பூட்டை உடைத்தான். ரஹமத் மயக்க நிலையில் இருக்க தோழியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு வெட்டுப்பட்டு இறந்து கிடந்த ஷர்மியின் முகத்தையே பார்த்தான். தனக்குள் வெறி ஏறியது. ஆம்புலன்ஸை அழைத்தவன் ரஹமத்தை மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்தான். ஷர்மி இறந்தது தெரிய வந்த ரஹமத் தலையில் அடித்துக் கொண்டு அழுதாள். ஏண்டி என்ன காப்பாத்தா தேடி வந்து உயிரை கொடுத்தியா ஐயோ என்று அலறினாள். அண்ணா தீனை அழைத்தாள். சொல்லுமா, அவங்கள சும்மா விடாதீங்கண்ணா. யாருமா அவங்க? அவர்களை பற்றி சொன்னாள். தீன் மனதில் தீ மூண்டது. டிராவல்ஸ் கம்பெனி. நேரம் நள்ளிரவை நெருங்க அந்த 4 பேரும் உறங்கவில்லை. அவர்களுக்கு முன் மது பாட்டில்கள், கிளாஸ்கள் என்று டேபிளில் இருந்தன. சரண், அவ தப்பிச்சிட்டால, என்ன பண்ணலாம்? எத்தனை நாளா பார்த்து பார்த்து பிளான் பண்ணோம், கடைசியில சொதப்பிடிச்சு. வசந்த், ஒரு நிமிஷம் என்று பாலா சொல்ல மற்றவர்கள் அமைதியாக ஏதோ சத்தம் கேட்டது. வசந்த், பாலா எச்சரிக்கையானான். யாரோ வராங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? சரண், ஜோசப், நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க. என்ன பாலா சொல்ற? எதுக்கு? வரவன் யாருன்னு தெரியல. ஒருவேளை பிரச்சனை பண்றவனா இருந்தா அவன் எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடி வந்து அடிங்க என்று பாலா சொல்ல ஜோசப் சிரித்தான். தண்ணி அடிச்சால மாப்ள, எப்பவும் நீ கிரிமினல் தான். அவன் சொல்லும் பொழுது வாசல் கேட் அருகில் அவன் வந்து நின்றான். யாரா நீ என்று சரண் கேட்க கேட்டை திறந்தவன் ஒன்றும் பேசாமல் உள்ளே வந்து நின்றான். மாப்ள, இவன் ரஹமத் வீட்டுக்கு புல்லட்ல வந்தவன் என்று சரண் கிசுகிசுக்க ஜோசப் உஷாரானான். ஆயுதம் எதுவும் கிடைக்குமா என்று அவன் பார்வை அலைந்தது. தீன் 4 பேரையும் பார்த்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. ஷர்மி செத்து போயிட்டா என்று தீன் சொல்ல 4 ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஷர்மி கல்யாணத்துக்கு வெயில் மழைன்னு பார்க்காம வேலை செஞ்சு காசு சேர்த்தா. இப்ப அவ செத்து போயிட்டா என்று சொன்ன தீன் தரையில் அமர்ந்தான். 4 பேரும் ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்தனர். ஜோசப் தீனை மெல்ல நெருங்கினான். அவன் மேல் கை வைக்க போன கையை தீன் பிடித்து இழுத்தான். ஜோசப் தரையில் விழ அவன் கழுத்தில் காலை வைத்து அழுத்தினான். பாலா, காப்பாத்து என்று ஜோசப் கத்த பாலா தீன் மேல் பாய்ந்தான். தன்மேல் பாய்ந்த பாலாவின் கழுத்தில் வெட்டிய தீன் அப்படியே அவன் கழுத்தை இறுக்க தீன் மீண்டும் சொன்னான், ஷர்மி செத்து போயிட்டா. தீன் கண்களின் தீவிரத்தை பார்த்த சரண் முடிவெடுத்தான். வசந்த், உஷார், அவன் நம்ம 4 பேரையும் கொல்ல வந்திருக்கான். சரண் சொல்ல வசந்த் மிரண்டு போய் பார்த்தான். ஜோசப், பாலா இருவரும் சுவாசிக்க திணறி இருமத் தொடங்க சரண் யோசிக்கவே இல்லை. பாட்டிலை எடுத்து தீன் தலையில் உடைத்தான். ரத்தம் முகத்தில் வழிய தீன் சரணை பார்த்து புன்னகைத்தான். என்னையோ ஷர்மி கிட்ட அனுப்பிடு என்ற தீனின் பிடி இன்னும் இருவரையும் விடாததால் மீண்டும் மீண்டும் பாட்டிலால் சரண் அடிக்க தீன் தளர்ந்து போனான். ஜோசப், பாலா இருவரும் விடுபட்டனர். தீன் துடித்தான். ரத்தம் தரையில் வழிந்தது. ஷர்மி, அண்ணா வந்துட்டு அம்மா. அவன் விழிகள் நிலைத்தன, அசைவில்லை. நல்ல காரியம் பண்ண சரண், அவன் பிடிச்ச பிடியில அசைய முடியல என்று ஜோசப் சொல்ல சரண் புன்னகைத்தான். சரி, இப்ப இவனை என்ன பண்ணலாம் என்று வசந்த் கேட்க, பின்னால் இருக்கிற காட்டுல வச்சு எரிச்சிடலாம். வேணாம், புகை வந்தா என்ன ஏதுன்னு கவனிப்பாங்க, குழி தோண்டி புதைச்சிடலாம். இவன் யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்திருந்தா அவனும் இவனை தேடி வருவான். அப்போ ஒரு ஐடியா சொல்லு சரண். நாம 4 பேரும் இங்க இருக்க வேணாம், என்ன சொல்ற? ஒரு வாரம் வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வருவோம். யாரு நம்மள விசாரிச்சாலோ நாம 2 நாள் முன்னாடியே மதுரையை விட்டு கிளம்பிட்டோம்னு சொல்லுவோம். ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா எங்க போறது? மேகமலைக்கு போலாம் என்று ஜோசப் சொன்னான். மற்றவர்கள் தலையாட்டினர். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா குழிய தோண்டுங்க, முதல்ல இவனை தூக்கி போட்டு புதைப்போம் என்று பாலா சொல்ல வசந்த் கடப்பாறையை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றான். இருட்டு கப்பி கிடந்தது. வசந்த் உத்தேசமாய் இடம் பார்த்து குழி தோண்ட ஆரம்பித்தான். 2 அடி தோண்டியிருப்பான். மூச்சு வாங்கியது. பாலா தொடர்ந்தான். சிறிது நேரத்தில் குழி தோண்டப்பட்டிருக்க வசந்த், அவங்க கிட்ட சொல்லி அவனை இழுத்துட்டு வா என்று பாலா சொல்ல தலை அசைத்த வசந்த் ஜோசப்பிடம் சொல்ல ஜோசப், சரண் இருவரும் இறந்து கிடந்த தீனை தூக்க முயன்றனர். முடியவில்லை. மூச்சு வாங்கியது.
என்ன பண்ணலாம் என்று சரண் கேட்க, இழுத்துக்கிட்டு போய் போடலாம் என்று ஜோசப் சொன்னான். இருவரும் தீனின் கால்களை பற்றி இழுத்தனர். தீன் உடல் அவர்கள் இழுத்த இழுப்பிற்கு போனது. குழி அருகில் கொண்டு சென்றவர்கள் பாலாவை பார்க்க பாலா ஒரு நிமிடம் யோசித்தான். ஜோசப், இவன் சட்ட பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு தேடிப்பாரு. என்ன இவன் பணமா கிடைச்சா கூட இவன் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பாலா சொல்ல ஜோசப் குனிந்தான். தீன் ஷர்ட் பாக்கெட்டில் ஒன்றுமில்லை. பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் ஒன்று இருந்தது. தீன் டிரைவிங் லைசன்ஸ், கொஞ்சம் 100 ரூபாய் தாள்கள், ஒரு போட்டோ அதில் இருந்தது. யார் என்று பார்த்தான். ஷர்மி போட்டோவில் மலர்ந்து சிரித்தாள். பாசமான அண்ணன் பாலா என்று ஜோசப் கேலியாக சிரிக்க பாலா புன்னகைத்தான். சரி, அவனை தள்ளிவிடு ஜோசப் என்று பாலா சொல்ல தீனை குழிக்குள் உருட்டிய ஜோசப் அதிர்ந்து போனான். தீன் விழிகள் திறந்திருந்தன. அந்த இருட்டிலும் மின்னின. ஏதோ வில்லங்கம். ஜோசப்பின் உடல் நடுங்கியது. என்னாச்சு ஜோசப் என்று பாலா கேட்க, அங்க பாரு என்று ஜோசப் தீனின் கண்களை காட்ட பாலா தீன் விழிகளை பார்க்க அதற்காகவே காத்திருந்தார் போல் ஆந்தை ஒன்று பயங்கரமாய் அலற நால்வரும் பயமாய் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட சரண், முதல்ல மண் எடுத்து மூடுவோம் என்று சொல்லி வாய் மூடியிருக்க மாட்டான். மீண்டும் வவ்வால் சப்தமிட்டபடி தலைக்கு மேலாக பறந்தது. ஜோசப் எல்லோரையும் பார்க்க அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர். ஜோசப் மண்ணை தள்ள தீன் விழிகள் அசைந்தன. ஜோசப்பையே பார்த்தன. ஜோசப் நடுங்கினான். நாயில என்ன விட்டு என்று கத்திக்கொண்டே ஓடியவன் பின்னால் மற்ற மூவரும் ஓடினர். ஜோசப், என்ன பண்ற? ஜோசப் மௌனமாக இருக்க சரண் ஜோசப்பை உலுக்கினான். ஜோசப் தன்னிலைக்கு வந்தான். ஐ எம் ஆல் ரைட், இதுதான் சார் நடந்துச்சு என்று சரண் சொல்லி முடிக்க கேட்டுக்கொண்டிருந்த விஷாலுக்கு புரிந்தது. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. விஷால் சொல்ல சரண் தலை குனிந்தான். நான் சரண் அடைஞ்சிடுறேன் சார். ஜோசப்குள்ள இருக்கிற தீன் கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் என்று சரண் கெஞ்சினான். நீங்க உடனே போய் ஜீப்ல ஏறுங்க, நான் எடுக்கிறேன், யார் வராங்கன்னு பாத்துறேன் என்று விஷால் சொல்ல சரண் வேகமாக ஓடிப்போய் போலீஸ் ஜீப்பில் ஏறிக்கொண்டான். விஷால் அங்கிருந்து நகர முயல ஜோசப் எதிரில் வந்து நின்றான். குறுக்க வந்தா சாவடிச்சிடுவேன்னு சொல்லியும் குறுக்க வர, அப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு என்று ஜோசப் கேட்க விஷால் திணறினான். சொன்னபடி உன்னை சாகடிக்கணும், சரியா என்று கேட்ட ஜோசப் விஷாலை நெருங்கினான். தன்னை நோக்கி ஜோசப் வர விஷால் ஒரு நிமிடம் திகைத்து போனான். ஜோசப்பின் கண்களில் வெறியை பார்த்த கான்ஸ்டபிள் செல்வராஜ் பதறிப்போனார். சார் என்று விஷாலை பார்த்து ஓடி வர விஷால் வரவேண்டாம் என்று சைகை செய்ய புரிந்து கொண்டதாய் நின்றார். மற்றொரு கான்ஸ்டபிள் ரங்கசாமி செய்வதறியாது நிற்க ஜோசப் தன்னை பிடித்துவிடும் கடைசி நொடியில் விஷால் அங்கிருந்து ஓடினான். ஜோசப் ஆங்காரமானான். ஏய் என்று கத்தியபடி துரத்தினான். ஓடிய விஷால் ஓர் அறை திறந்திருக்க உள்ளே நுழைந்தான். கதவை தாழிட முயல ஜோசப் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான். கொஞ்சமும் யோசிக்காது விஷால் மேல் பாய்ந்தான். சட்டென்று விலகிக் கொண்ட விஷாலின் வலது கால் ஜோசப்பின் முகத்தில் வெடித்தது. ஜோசப் நிலைகுலைந்தான். விஷால் கதவருகில் சென்று கதவை தாழிட்டான். ஜோசப் புரியாமல் பார்க்க, என்னடா பேய் கூட தனியா இருக்கும்போது ரூம பூட்டிட்டு வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா என்று கேட்டு விஷால் சிரித்தான். நீ தீன் இல்ல ஜோசப் தான் எனக்கு நல்லா தெரியும். தீன் உனக்குள்ள இல்லங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக பாலாவையும் வசந்தையும் கொலை பண்ணிட்டு பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிற என்று விஷால் கேட்க ஜோசப் அதிர்ந்து போனான். உனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சிம்பிள். இந்த ரெசார்ட்ஸ் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு சொந்தமானது. என்ட்ரன்ஸ்ல ஒவ்வொரு ரூம்ல சின்ன சின்னதா மாதாவோட உருவம் செதுக்கி இருக்கு. பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி நடிக்கிற அவசரத்துல அதை நீ கவனிக்க மறந்துட்ட. பேசிக்கொண்டே விஷால் அவன் கன்னத்தில் பலமாக அறைந்தான். இது என்ன யாருன்னு தெரியாம நீ என்ன மிரட்டினதுக்கு. ஜோசப் தளர்ந்தான். சொல்லு, எதுக்காக 2 பேரையும் கொன்ன? அது நாங்க 4 பேரும் டிராவல்ஸ் கம்பெனி பார்ட்னர்ஸ். அக்கவுண்ட்ஸ் பாக்குறது எல்லாமே நான் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு டிராவல்ஸ் கம்பெனி பணத்தை அதுல முதலீடு பண்ணிட்டேன். அதுல நல்ல லாபம் வரும், அதை எடுத்து இதுல போடலாம்னு நினைச்சேன். ஆனா ஹோட்டல் நஷ்டமாயிடுச்சு. எனக்கு எக்கச்சக்கமான கடன். இதுக்கு இடையில இங்கிருந்து பணம் எடுத்த விஷயம் இவங்க 3 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சீக்கிரமா திருப்பி தரலன்னா அசிங்கப்பட்டுருவேன்னு தெரிஞ்சது. அப்பதான் ரகமத்தை கொலை பண்ண போய் ஷர்மியை கொண்டுட்டு வந்துட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த அவளோட அண்ணன் தீனையும் கொன்னுட்டோம். தீன எங்க டிராவல்ஸ் கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற காட்டுல குழி தோண்டி புதைச்சோம். அப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு, தீன் எனக்குள்ள இறங்கின மாதிரி நடிச்சு இவங்க 3 பேரையும் கொலை பண்ணிடலான்னு. அதுல 2 பேரை கொன்னுட்ட என்று விஷால் சொல்ல ஜோசப் தலை கவிழ்ந்தான். எழுந்திரி, உன்னை அரெஸ்ட் பண்றான், மத்தத ஸ்டேஷன்ல போய் பேசுவோம். ஜோசப் தயங்கியபடி எழ விஷால் அவனை நெட்டி தள்ளியபடி வெளியே வந்தான். அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்து பாலாவும் வசந்தும் ஏற்றப்பட்டிருந்தனர். ஆம்புலன்ஸ் கிளம்பி சென்று விட கான்ஸ்டபிள்கள் ரங்கசாமி, செல்வராஜ் இருவரும் விஷாலை கேள்வியாக பார்த்தனர். இவன் தான் கொலைகாரன், இவனை வண்டியில ஏத்துங்க. ஜோசப் ஜீப்பில் ஏற்றப்பட்டான். விஷால் ஏறிக்கொள்ள ஜீப் இருட்டை கிழித்தபடி கிளம்பியது.
சிறிது நேரத்தில் காட்டுப்பாதை வர டிரைவர் மெதுவாக ஓட்டினார். லைட் எதன் மீதோ அடிக்க என்னவென்று பார்த்த டிரைவர் அதிர்ந்து போனார். புலி ஒன்று நின்றிருந்தது. சார், புலி சார் என்று டிரைவர் சொல்ல ஜீப்பில் இருந்த அனைவரும் அதிர்ந்தனர். சார், இப்ப என்ன பண்ணலாம் என்று ரங்கசாமி கேட்க விஷால் டிரைவரிடம் கேட்டான். கொஞ்ச நேரம் ஹெட்லைட் ஆஃப் பண்ணி இங்க வெயிட் பண்ணிட்டு புலி போனதுக்கு அப்புறம் போக முடியுமா? இல்ல சார், அது நிக்கிறத பார்த்தா தாக்காம போகாது சார் என்று டிரைவர் சொல்ல விஷால் தன் ரிவால்வரின் சேஃப்டி வால்வை விடுவித்தான். செல்வராஜ் பதட்டமானார். சார், புலி பசியோட இருக்கு, என்ன சொல்றீங்க என்று விஷால் அதிர்ச்சியானான். வழக்கமா சாதாரணமா இருக்கிற புலி ஒரு இடத்துல இருக்காது, எங்கேயாவது போயிட்டே இருக்கும். ஆனா புலிக்கு பசிங்கிறத ஒரே பொசிஷன்ல எங்கேயும் அசையாம நிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா? ஆமா சார், கண்டிப்பா அது நம்மள தாக்கும் என்று செல்வராஜ் நடுக்கத்துடன் சொன்னார். செல்வராஜ், ஒரு சந்தேகம், சொல்லுங்க சார், புலிக்கு நம்மளே சாப்பாடு போட்டுட்டா அது நம்மள தாக்குமா என்று விஷால் கேட்க அனைவரும் அதிர்ந்து போய் விஷாலை பார்த்தனர். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல என்று செல்வராஜ் விஷாலை பார்க்க விஷால் புன்னகைத்தபடி பின்னால் திரும்பினான். சரண், ஜோசப் 2 பேரும் இறங்குங்க. இருவரும் திக்கென்று அதிர்ந்தனர். சார், சொன்னது புரியலையா? 2 பேரும் கீழே இறங்குங்க. விஷால் கையில் இருந்த ரிவால்வர் அவர்களை குறிபார்க்க இருவரும் பதறிப்போய் கீழே இறங்கினர். கான்ஸ்டபிள்கள் இருவரும் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்தபடி விஷாலை பார்த்தனர். டிரைவர், லைட் ஆஃப் பண்ணுங்க. டிரைவர் லைட்டை ஆஃப் செய்தார். வெளியே இறங்கிய ஜோசப், சரண் இருவரையும் பார்த்த புலி உருமியது. மெல்ல அவர்களை நோக்கி நடந்தது. சார், காப்பாத்துங்க சார் என்று சொன்ன ஜோசப், சரண் இருவரும் அங்கிருந்து ஓட முயன்றார்கள். புலி இருவர் மீதும் ஒரே நேரத்தில் பாய்ந்தது. தன் ஒரு முன்னங்காலை ஜோசப் மீது வைத்து மற்றொரு முன்னங்காலால் அவன் முகத்தில் அறைந்தது. அவன் துடிதுடித்தான். சரண் தப்பியோட முனைய அவனை பற்றிய வேகத்தில் அவன் கழுத்தில் தன் கோரை பல்லை பதித்தது. ரத்தம் பேரிட தன் நாக்கால் ருசித்தது. சரண் வினோதமாய் அலறினான். புலி விடவில்லை. அவன் கழுத்தை பீத்தெடுக்க ரத்தமும் சதையுமாய் சரண் உருண்டான். வலி உயிர் போக பரிதாபமாய் கதறினான். ஜோசப் முகத்தில் மரண பீதி. புலியின் நகம் முகத்தில் அறைந்ததில் இரத்த காயங்கள் இம்சித்தன. உருண்டு தப்பிக்க நினைத்தான். மெல்ல உருண்டவன் மேல் புலி உருமலுடன் பாய்ந்தது. ஜோசப் கழுத்தை நிதானமாய் கடித்த புலி ரத்தத்தை ருசி பார்க்க சார் என்று கத்த முயன்ற ஜோசப் குரல் வராமல் திரிசாய் அலறினான். சரியாக 10 நிமிடம் புலி இருவரையும் வேட்டையாடி முடித்தது. ஜீப்பின் அருகில் வந்தது. அனைவரும் சப்தம் எழுப்பாது இருக்க ஒரு நிமிடம் நின்ற புலி காட்டினுள் எங்கோ சென்று மறைந்தது. விஷால் இறங்கினான். அவனை தொடர்ந்து ரங்கசாமி, செல்வராஜ் இருவரும் இறங்கினர். இறந்து கிடந்த ஜோசப், சரண் இருவரின் உடல் பாகங்களை பார்த்த விஷால் பதறினான். செல்வராஜ், என்ன நடந்தது என்று விஷால் கேட்க செல்வராஜ், ரங்கசாமி இருவரும் விஷாலை பயமாய் பார்த்தனர். சொல்லுங்க செல்வராஜ், உங்களதான் கேட்கிறார். செல்வராஜ் தயங்கியபடியே பதில் அளித்தார். சார், நீங்க தான். நானா? நான் என்ன பண்ண? புலி நிற்கும் போது இவங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொன்னீங்க. என்ன சொல்றீங்க செல்வராஜ்? நானா அப்படி சொன்னேன்? ஆமா சார் என்று சொன்ன ரங்கசாமி தொடர்ந்தார். ஆனா அதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார், இவங்களுக்கு இது தேவையான தண்டனை தான். அதுக்குள்ள ரங்கசாமி, நான் எப்ப சொன்னேன்? தனக்குத்தானே குழம்பியபடி நின்ற விஷாலை புன்னகையுடன் பார்த்தான். அருவமாய் தீன் நிறைந்தது. வாசித்தோருக்கும் நேசித்தோருக்கும் நன்றிகள். கௌதம் கருணாநிதி.